அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி இன்று வெளியிட்ட மற்றொரு மிக முக்கியமான அறிவிப்பு, இந்த குரூப் 1 எக்ஸாமுடைய ரிசல்ட் சொல்ல முடியாது. இது வந்து ஃபைனல் ரிசல்ட். ஏற்கனவே குரூப் 1உடைய அந்த 95 நபர்களுக்கு உண்டான அந்த குரூப் 1 தேர்வு வந்து ப்ரிலிமினரி முடிஞ்சு, மெயின்ஸ் முடிஞ்சு, இன்டர்வியூ முடிஞ்சு, கவுன்சிலிங் பேஸ் 1 முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு பிறகு கவுன்சிலிங் 2 அந்த கவுன்சிலிங்கில் வந்து ஒரே ஒரு வேக்கண்ட்டு மட்டும் ஃபில்லப் ஆகாமல் இருந்துச்சு, டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸில். அந்த இதுக்கு மட்டுமான கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் யார் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னு கூடிய அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதோடைய குரூப் 1உடைய ஃபைனல் இது வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. பேஸ் 1 முடிஞ்சு, பேஸ் 1ல் ஃபில்லப் ஆகாத ஒரே ஒரு போஸ்ட்டு டிஎஸ்பி போஸ்ட்டு, அதுவும் இப்போ வந்து அவங்க ஃபில்லப் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து குரூப் 1 வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு டெப்டி கலெக்டர் ரேஞ்சில் உள்ள ஒரு போஸ்ட்டு. ஸோ அதனால் அதனுடைய இப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஃபுல்ஃபில்லாக முடிஞ்சாலே அது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது, ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அது வந்து ரொம்ப தள்ளி போகாமல் அதை வந்து முடித்ததில்லை. ஏன்னா சமீப காலமாக எல்லா எக்ஸாம்லேயுமே கேஸு, அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, அதாவது அவங்க வாங்கினாலும் கேஸு, இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது ஒரு எக்ஸாமு ப்ராப்பராக வந்து முடிஞ்சிருக்குங்கும் போது நமக்கு வந்து அது பேஸ் 1 பேஸ் 2 ரெண்டுமே கம்ப்ளீட்டாக முடியுதுங்கும் போது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ குரூப் 1ங்கிறனால தான் சாத்தியமாக இருக்குது. இன்னொன்று, இது எண்ணிக்கை கம்மியான போஸ்ட் இல்லையா, அதுவும் ஒரு சாத்தியமானது. இதே மாதிரி வந்து மற்ற எக்ஸாமு வந்து கால்ஃபர் பண்ணலேருந்து அதனுடைய பேஸ் 1 பேஸ் 2 எல்லா போஸ்ட்டையும் ஃபில்லப் பண்ணாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கான சூழ்நிலை அமையுதா அப்படின்னு டிஎன்பிசி தான் வந்து அதை கிரியேட் பண்ணணும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு குரூப் 1உடைய அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத போஸ்டான டிஎஸ்பி வேக்கண்ட்டு இதில் ஃபில்லப் ஆகிருக்கு. இன்றைக்கி இவங்க வெளியிட்ட மற்றொரு முக்கியமான அறிவிப்பு இது தான். பாருங்கள். தேங்க்யூ.